ஏணி வைத்தும் மாலை சாத்தணும். மாலை சாத்தும் போது முன்ன நின்று மாலை சாத்தக்கூடாது. ஏணிய சைடுல போடணும், மாலை வந்து முன்னால போடணும். மாலை வந்து முன்னாடி விழணும். என் நெஞ்சுக்கு நேரம் நீ ஏணி சாத்துன்னு வச்சுக்கோ. நெஞ்சடி அடிச்சு தூக்கி போட்டுருவாரு. அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். சரி, ஒரே அடியா நெஞ்சடியா அடிச்சுங்க. அது மட்டும் போதாது. வேற என்ன வேண்டும்? எனக்கு கொட்டாரஞ்சம்பா அரிசி ஒரு கோட்டை பண்ணி ஒரே படப்பா போடு. ஒரு கோட்டை அரிசி சரி, ஒரே படப்பா போடணுங்க. ஒரே படப்பா போடணும். சரி, அது மட்டும் போதாது. ஆமா, எனக்கு நீ என்ன வேண்டும் என்று தெரியுமா? ஏறடி மாடசாமி, உனக்கு என்னப்பா வேண்டும்? எனக்கு முட்டையோடு முருங்கைக்காயோ அறுத்தறிய 6 கோடி, எடுத்தறிய 7 கிடா வேண்டும். சூடாடு 1 பரணி, சூடு பண்ணி 1 பரணி, துவளங்குட்டி 1 பரணி, துவளக்குட்டி 1 பரணி. கண்முடியா பன்றி குட்டி கருத்த பாண்டியனுக்கு பருக வேண்டும். கண்முடியா பன்றி குட்டி கருத்த பாண்டி மாடசாமிக்கு வேண்டும். அது மட்டும் போதாது. வேற என்னப்பா வேண்டும்? எனக்கு குப்பையில சாராயமும் குடுவையில தென்னங்கல்லும் வேணும். நாட்டு சரக்கு வேணுமா, கம்பெனி சரக்கு வாங்கி வைக்கலாமா? நாட்டு சரக்கே வாங்கி வச்சிரு. அதான் நல்ல புல் போதையா இருக்கும். போதை இருக்குமோ? அதனால நாட்டு சரக்கு. சரி, வடி சரக்கு வாங்கி வச்சிரு. 5-6 சால கருவாடை சுட்டு வச்சிருப்பா. சால கருவாடு எதுக்கு? ஒரு சுருட்டு 1 வாங்கி வச்சிரு. ஏன் சுருட்டு சால கருவாடு யார் கேட்காரு? இந்த குப்பையில இருக்கக்கூடிய சாராயத்தை குடிச்சு, அதே 1 பாட்டில் சாராயத்தை குடிச்சு, குடுவையில இருக்கக்கூடிய தென்னங்கல்ல அடிச்சு, தென்னங்கல்லையும் குடிச்சு, இந்த சால கருவாடு எடுத்து ஒரு கடி கடிச்சு, அவ குடிக்கு ஒரு கடி, இந்த சுருட்டை எடுத்து பத்த வச்சு நான் வேட்டைக்கு போனா என் கூட 10 ஆளு துணைக்கு வந்த மாதிரி இருக்கும். வந்த மாதிரி இருக்குல்ல? ஆமா. அப்படி இருக்கக்கூடிய கைலாச பருவத்துல எனக்கு நீ ஊட்டு போட்டு கொடை விழா கொடுக்க வேண்டும். சரி, அப்படி கொடை விழா கொடுக்கல. எப்பா நீ கேட்டபடி கொடை விழா கொடுக்கலன்னா சரி, பக்கத்துல சுடுகாடு இருக்கு, அங்க பெணம் வெந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பெணம் வெந்துகிட்டு இருக்கு. இழுத்து கொண்டு வந்து உன் முன்னால வச்சு சாப்பிடு. இந்த கைலாசத்துல வச்சு சாப்பிடுவேன். கைலாசத்துல சுடுகாடு ஆக்கிடுவேன். நீ செஞ்சாலும் செய்யக்கூடிய பையன்தான்பா. சரி, உனக்கு வீட்டு போட்டு கொடை விழா தானே வேணும். நான் கேட்டபடி கொடு, உனக்கு நான் போட்டு தருகின்றேன். சரி அப்படின்னு இருக்கக்கூடிய தேரடி மாடசாமிக்கு, இந்த தேரடி மாடசாமிக்கு ஆதி கிரைக்கண்ட பகவான் பார்த்தார். அந்த கைலாச பருவத்திலே வந்து சரி அழகாகவே ஊட்டு போட்டு கொடை விழாவே கொடுத்தார். ஊட்டு போட்டு கொடை விழா கொடுக்கிறார். அது வில்லோடு முரசோடு, வேல தாளத்தோடு, சரி கனியா கூத்தோடு, சரி அன்னதானத்தோடு, அப்படி அங்க இருக்கக்கூடிய மாயாண்டி சுடலைக்கு கோவில் கொடை விழா நடக்கு. ஏராளமான பணத்தை சரி தாராளமாக செலவு செய்து, சரி இந்த தேரடி மாடசாமிக்கு சரி எப்படி ஜெகஜோதியா கல்யாணம்